20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லேப்டாப் பார்க்கும்போது இல்லை செல்ஃபோன் பார்க்கும்போது 20 அடி தூரத்துக்கு பார்த்து 20 செகண்ட் 20 நொடி வந்து கண்ணை சிமிட்டணும். பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு தூரமாக பார்த்து இப்படி ஒரு 20 செகண்ட். இந்த ஐஸ் ஸ்ட்ரைன்னு சொல்கிறாங்க சார். நிறைய வாட்டி சில நேரங்களில் திடீர்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு பிளாக்கான ஒரு இமேஜ் வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பிளர்ரான ஒரு ஃபீல் கிடைக்கும். அது ஏன் வருது அந்த டைம்? ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால. பிகாஸ் யூஆர் ஃபோக்கஸிங், ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களோட ஐயை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ரிலாக்ஸ் ஆகும்போது, அது நார்மல் ஆகும்போது உங்களுக்கு பிளரினஸ் வரும். இது தவிர ட்ரைனஸ்னால கூட இந்த மாதிரி பிளரினஸ் வரலாம். கண்ணை சிமிட்டாமல் இருக்கிறதுனால கண்ணு ட்ரை ஆகி சம்டைம்ஸ் பிளரினஸ் வரலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் காரணங்கள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேசிக்காக வந்து சிம்டம் வந்ததுக்கப்புறம், அறிகுறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்டர் பார்க்குறத விட நீங்களாக ரெகுலராக செக்அப் பண்ணுறது பெட்டர். இப்போ குழந்தைகளுக்கும் அதுவும் கரெக்டாக ஒரு 8, 9 அப்படி போகும்போது கூட அவங்களே இப்போ அதிகமாக வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து மயோப்பியான்னு சொல்லுவோம். மயோப்பியான்றது வந்து ஷார்ட் சைட். ஷார்ட் சைட்னா பேசிக்காக கிட்ட இருக்கிறது நல்லா தெரியுது, தூரம் இருக்கிறது எனக்கு சரியாக தெரியல, அதுக்காக கண்ணாடி போடுவாங்க. ஸோ இந்த ஷார்ட் சைட் வந்து இப்போ ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு வருது. இதுக்கு காரணம் வந்து ஜெனட்டிக்னு சொல்லுவேன். அப்பா அம்மாவுக்கு இருக்குது, பசங்களுக்கு வரலாம். சம்டைம்ஸ் அப்பா அம்மாவுக்கு இல்லாமையும் பசங்களுக்கு ஜெனட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். இப்போ குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோறு ஊட்டினாலும் சரி, இல்லை எங்கேயாவது வெளியில் போனாலும் சரி, கையில் ஃபோனை கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து இப்படி பார்க்க மாட்டாங்க, இப்படி வச்சு பார்க்குறாங்க. அதை பட் வந்து அது ஹெல்தி கிடையாது. இன்ஃபேக்ட் நிலா சோறு ஊட்டினாங்களே அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. தூரமாக பார்க்க வச்சு சாப்பாடு ஊட்டினாங்களே அதுதான் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ செல்ஃபோன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்க அடிக்ட் ஆகிட்டு அது லாங் டேர்மில் வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும், சரிங்களா? அண்ட் இதில் வந்து சில ஸ்கேரி வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே ரெட்டினாவை டேமேஜ் பண்ணுது அப்படி இப்படின்னு. அதெல்லாம் உண்மை கிடையாது. அது சும்மா ஒரு பயன்படுத்துறதுக்காக உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஹெல்த் பல்ஸ் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு டாக்டர் சையத் மூசா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலி இப்போது இந்த கண்கள், இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த கண்ணை பற்றி பெருசாக திங்க் பண்ணுறதே கிடையாது. இப்போ நம்ம அதிக நேரம் வந்துட்டு தூங்காமல் இருக்கோம், திடீர்னு காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபோனை பார்க்குறோம், ஸ்க்ரீன் டைம் அதிகமாகிடுச்சு. ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி யாரும் பெருசாக இது பண்ணிக்கிறதே இல்லை. என்றைக்கே அவங்களுக்கு கண் உறுத்தினாலோ இல்லை கண்ணில் வலி ஏற்பட்டாலோ சிவந்து போனாலோ நம்ம டாக்டரே வந்து பார்க்குறோம். இதை தாண்டி வந்து முன்னாடியே நம்ம ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? ஒரு இயற்கையாகவும் சொல்லலாம், இல்லை நம்மளே நம்மளுடைய பழக்கங்கள் மாற்றணும், என்ன மாற்றிக்கலாம்? இது கண்ணை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்ணை வந்து நம்ம லேப்டாப் செல்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு ரூல் இருக்குது, 20-20-20ன்னு. அதாவது 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லேப்டாப் பார்க்கும்போது இல்லை செல்ஃபோன் பார்க்கும்போது 20 அடி தூரத்துக்கு பார்த்து 20 செகண்ட் 20 நொடி வந்து கண்ணை சிமிட்டணும். பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு தூரமாக பார்த்து இப்படி ஒரு 20 செகண்ட். இது பேசிக்காக என்ன ஆகுதுன்னா, நம்ம செல்ஃபோனில் லேப்டாப் பார்க்கும்போது ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் ஸ்ட்ரெயின் ஆகுது ஐயில். இன்னொன்று கண்ணை சிமிட்டுறது மறந்துடுவோம். இந்த 2 பிரச்சனைனால தான் நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் இல்லை டிஜிட்டல் ஐ சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து தவிர்க்கணும்னா ஃபஸ்ட்டு அது பிரேக் எடுக்கணும், தூரமாக பார்க்கணும், கிட்ட பார்க்குறதுலேருந்து தூரமாக பார்க்கணும், கண்ணை சிமிட்டாமல் இருக்கிறதுக்காக சிமிட்டணும். இதுதான் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆப்தால்மாலஜி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது 20-20-20ன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. லைக் வந்து ஸ்க்ரீனை வந்து உங்களோட ஐ லெவலுக்கு கொஞ்சம் கீழே வைக்கணுன்றது. மேலே வச்சோன்னா நம்ம இப்படி பார்த்துட்டு இருப்போம், கீழே வச்சா கொஞ்சம் கண்ணு கீழே சுருங்கும். அண்ட் அடிக்கடி கண்ணை சிமிட்டணும். இதெல்லாம் வந்து நம்ம லேப்டாப் இல்லை செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண வேண்டியது. அண்டு இன்னொன்று என்னென்னா, நம்ம அதிகமாக செல்ஃபோன் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ளூ லைட் வந்து கண்ணுக்குள்ளே போய் உங்களோட நைட்டு தூக்கத்தை வந்து கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து ப்ராக்டிக்கலாக எதுவும் சஜஸ்ட் பண்ணல, பட் தியரிட்டிக்கலாக இட்ஸ் ட்ரூ. ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும்னா நீங்கள் எய்தர் ஒரு ப்ளூ பிளாக்கிங் கிளாஸஸ் மாதிரி போடலாம் நைட் டைமில். டே டைமில் போட்டு பிரோஜனம் இல்லை. நைட் டைமில் போடும்போது ப்ளூ பிளாக்கிங் கிளாஸஸ் அறவே நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது. இல்லைனா ப்ளூ பிளாக்கிங் கிளாஸஸ் மாதிரி போடலாம். இல்லை உங்களோட இதுலேயே நைட் மோட் இல்லை ப்ளூ பிளாக்கிங் மோட் இருக்கும் லேப்டாப்பில், கண்ணாடி இல்லாமல் நீங்கள் அதை மட்டும் கூட பண்ணலாம். ஸோ அதை மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட் தூக்கம் பெட்டர் ஆகிடும். இது வந்து லேப்டாப் அண்ட் செல்ஃபோன் யூசேஜஸ் அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ டைம் பார்க்கணும்னு இருக்குது? இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி 1 hour முன்னாடி நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பெனிஃபிட்? ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட பாடி வந்து அந்த காலத்தில் வந்து கேவ் மேன்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூங்குறதை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, சூரியன் மேலே வந்ததுமே வெளிச்சம் இருக்குது, தூங்க மாட்டாங்க. சூரியன் போனதுக்கப்புறம் இருட்டாயிடும், தூங்கிடுவாங்க. இதுதான் நம்ம நார்மலாக பண்ணிகிட்டு இருந்தது அந்த காலத்து கேவ் மேன்லாம். இப்போ அதுதான் நம்மளோட பிரெயினில் சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட அதாவது பளிச்சுன்னு லைட் அடிச்சுட்டு இருந்ததுன்னா அந்த டைமில் நம்ம பாடி நினச்சிக்கும் இது வந்து டே டைம்னு.
இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம லைட்லாம் வந்ததுக்கப்புறம் எல்இடி லைட்லாம் வந்ததுக்கப்புறம் நைட்லலாம் கூட போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம பாடியே கன்ஃபியூஸ் ஆகுது. பேசிக்காக என்னென்னா உங்களுக்கு மெலட்டோனின்ற ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்க தான் உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். ஸோ இந்த ப்ளூ லைட் வந்து ஆர் எல்இடி லைட்டுமே சரி, அந்த லைட்லாம் கண்ணுக்குள்ளே போகும்போது உங்களோட மெலட்டோனின் ஹார்மோன் லெவலை குறைச்சிடும். ஸோ குறைக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் வந்து கெட்டு போகும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இதர் ப்ளூ பிளாக்கிங் கிளாஸஸ், அது வந்து தியரிட்டிக்கலாக இட்ஸ் பெட்டர்ன்றதுனால வேணும் யூ கேன் ட்ரை தட். இல்லைன்னா நம்ம நேச்சுரலாகவே உங்களோட லேப்டாப் யூசேஜை 1 hour பிஃபோர் கட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த டார்க் மோட், நைட் மோட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ் ஸ்ட்ரைன்னு சொல்கிறாங்கல்ல சார், நிறைய வாட்டி சில நேரங்களில் திடீர்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு பிளாக்கான ஒரு இமேஜ் வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பிளர்ரான ஒரு ஃபீல் கிடைக்கும். அது ஏன் வருது அந்த டைமில்? அதாவது சில பேருக்கு வந்து கண்ணுக்குள்ளே பவர் இருக்கும், சரிங்களா? கண்ணுக்குள்ளே பவர் இருக்கும்போது கண்ணாடி போட மாட்டாங்க. ஸோ கண்ணாடி போடாததுனால என்ன ஆகும்னா, நம்மளோட கண்ணு வந்து உள்ளுக்குள்ளேயே சில மெக்கானிசம் மூலிமா பிடிச்சி இழுத்து வச்சு அது வந்து பார்க்க வச்சிரும் உங்களை. பட் ஒரு சில டைமில் அதால் முடியலன்ற பட்சத்தில் விட்டுரும், அப்போ பிளர் ஆகும், ஸ்ட்ரெயின் ஆகும். அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால பிகாஸ் யூஆர் ஃபோக்கஸிங், ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களோட ஐயை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ரிலாக்ஸ் ஆகும்போது, அது நார்மல் ஆகும்போது உங்களுக்கு பிளரினஸ் வரும். இதை தவிர ட்ரைனஸ்னால கூட இந்த மாதிரி பிளரினஸ் வரலாம். கண்ணை சிமிட்டாமல் இருக்கிறதுனால கண்ணு ட்ரை ஆகி சம்டைம்ஸ் பிளரினஸ் வரலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் காரணங்கள் இருக்குது. ட்ரை ஆகுது என்ன காரணம்? ஆக்சுவலி யூஸ்வலாக ட்ரை ஆகுது, இப்போ தூங்காமல் இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. யூஸ்வலாக ட்ரை ஆகுதுக்கு என்ன ரீசன்? ட்ரை வந்து ஒரு 3 லேயர் நமக்கு கண்ணுக்கு. ஃபஸ்ட்டு என்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரைனா இப்போ இதான் உங்களோட கண்ணு எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இது முன்னாடி இருக்க இந்த இது இருக்குங்களே, வாட்ச் கிளாஸ், இதுதான் வந்து உங்களோட கார்னியா மாதிரி, சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு மெட்டல் வச்சு தேய்ச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச் விழும். அதே மாதிரி கண்ணுலையும் ஸ்க்ராட்ச் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக கடவுளாக கொடுத்த ப்ரொடெக்ஷன் தான் ஒரு டியர் ஃபிலிம். டியர் ஃபிலிம்ன்றது 3 லேயர் ஃபிலிம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அதில் அட்டாச் பண்ணுறதுக்காக மியூசின் லேயர், அதுக்கப்புறம் தண்ணி லேயர், அப்புறம் எண்ணெய் லேயர். இந்த 3 லேயரும் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இப்போ இந்த 3 லேயரும் இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி, அதாவது எண்ணெய் லேயர் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஒரு அணை கட்டுற மாதிரி தண்ணியை உள்ளே தேங்க வைக்கிறதுக்கு. ஸோ அந்த குஷன் இருந்தால் தான் உங்களுக்கு கண்ணு சிமிட்டும் போதெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகாது கார்னியாவில். ஸோ இதை வந்து ஒரு லேயருக்குமே இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ்வலாக பிளிங்க் பண்ணிங்கன்னா தான் அந்த ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுறது, அந்த ஒரு ஆயில் லேயரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளிங்க் பண்ணால் தான் நடக்கும். ஸோ அதை பிளிங்க் பண்ணாததுனால உங்களுக்கு சம்டைம்ஸ் ட்ரைனஸ் வரலாம். அண்ட் நேச்சுரலாகவே சம்டைம்ஸ் சில பேருக்கு அவங்களுக்கு சுரக்கதே கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சில வியாதிகள், ஜாகரன் சிண்ட்ரோம் அந்த மாதிரிலாம் வியாதிகள்னால வரலாம். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். பட் ஜென்ரலாக இப்போ பாப்புலேஷனில் எல்லாருக்குமே ட்ரைனஸ் வரதுக்கு காரணம் சரியாக பிளிங்க் பண்ணாது தான். ஓகே, இப்போ நம்ம கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா இப்போ நமக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டு தூங்கலை, அதனால் ஐ விஷன் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், அது ஈவினிங் சரியாயிடும் அப்படிங்கிறது. இல்லைனா வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு போல் அப்படி ஆகும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஒரு கண்ணில் ஒரு பெரிய சீரியஸ் பிரச்சனை வரப்போகுதுங்கிறது எப்படி வந்து நமக்கு அறிவுறுத்தும்? ஆக்சுவலி பேசிக்காக வந்து சிம்டம் வந்ததுக்கப்புறம், அறிகுறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை பார்க்குறத விட நீங்களாக ரெகுலராக செக்அப் பண்ணுறது பெட்டர். ஓகே, ரெகுலர்னு நான் சொல்கிறது என்னென்னா 6 வயசுலேயாவது ஒரு வாட்டியாவது கண்ணு செக் பண்ணும். 6 வயசில் ஒரு வாட்டியாவது செக் பண்ணும். ஏன்னா சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்ணில் பவர் இருக்குன்னு தெரியாமல் அப்புறம் அந்த நரம்பு வீக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வாட்டியாவது 6 வயசில் செக்அப் பண்ணும். அதனால தான் நாங்கள் டாக்டர்ஸ்லாம் நிறைய ஸ்கூல் கேம்ப்லாம் பண்ணி பசங்களை ஒரு வாட்டியாவது ஸ்க்ரீன் பண்ணலான்றது பார்க்குறோம். அண்ட் இதை தவிர 40 வயசு வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுறது நல்லது. 40 வயசுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுறது நல்லது. அது ஏன் 40 வயசுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேட்ராக்ட், கிளாக்கோமா, இல்லை சுகர் இருந்ததுன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி, இதெல்லாம் வந்து 40 வயசுக்கு அப்புறம் சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணால் நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ண முடியும். இந்த கிளாக்கோமா, டயபெட்டிக் ரெட்டினோபதி மாதிரி வியாதிகள்லாம் வந்து அவங்களுக்கா சிம்டம் வர்றதுக்குள்ள கண் பார்வை ஆல்மோஸ்ட் போகிற நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து முன்னாடியே செக் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சிம்டம் வந்ததுக்கப்புறம் போய் பார்க்கணுன்றதை விட நம்ம செக் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து கண்ணு நல்லா இருக்கா இல்லையான்றது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கும் அதுவும் கரெக்டாக ஒரு 8, 9 அப்படி போகும்போது கூட அவங்களே இப்போ அதிகமாக வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு ஆக்சுவலி இந்த கண் பார்வை குறைபாடு அப்படிங்கிறது. ஆமாம், என்ன காரணம்? இது வந்து மயோப்பியான்னு சொல்லுவோம். மயோப்பியான்றது வந்து ஷார்ட் சைட். ஷார்ட் சைட்னா பேசிக்காக கிட்ட இருக்கிறது நல்லா தெரியுது, தூரம் இருக்கிறது எனக்கு சரியாக தெரியல, அதுக்காக கண்ணாடி போடுவாங்க. ஸோ இந்த ஷார்ட் சைட் வந்து இப்போ ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு வருது. இதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு யூஸ்வலாக நான் வந்து ஷார்ட் சைட்டுக்கு காரணம் என்னென்னா ஜெனட்டிக்னு சொல்லுவேன். அப்பா அம்மாவுக்கு இருக்குது, பசங்களுக்கு வரலாம். சம்டைம்ஸ் அப்பா அம்மாவுக்கு இல்லாமையும் பசங்களுக்கு ஜெனட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஓகே, இது மெயின் காரணம். பட் இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. பட் என்ன மாற்றக்கூடியது ஆர் இந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது என்னென்னா நியர் ஒர்க். நம்ம அதிகமாக கிட்ட வேலைகள் பண்ண நம்மளோட கண்ணில் இருக்கிற பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நான் யூஸ்வலாக என்னோட பேஷண்ட்ஸ்க்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, அது பேஸ்ட் ஆன் ரிசர்ச் தான், 2 hours அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours ஆகுது வெளியில் ஏதாவது ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். அண்ட் இதை தவிர
செல்ஃபோன் லேப்டாப்லாம் பார்த்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2020 ஃபாலோ பண்ணணும். அண்ட் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து பிரைட் லைட்டில் படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த இருட்டு லைட்டில் நைட் லேம்ப் போட்டுட்டு அந்த டைம்லலாம் செல்ஃபோன் பார்க்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த பவர் இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லை நியூ பவர் வர்றதோ தடுக்கிறதுக்கு நம்மளால முடியும். ஓகே, இப்போ குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோறு ஊட்டினாலும் சரி இல்லை எங்கேயாவது வெளியில் போனாலும் சரி கையில் ஃபோனை கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து இப்படி பார்க்க மாட்டாங்க, இப்படி வச்சு பார்க்குறாங்க. அதை இப்போ அவங்களுக்கு இப்போ தான் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அது இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கும், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியே வரும். அது எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டு பண்ணும் ஒரு குழந்தை வளர்ச்சியில்? நிறைய பேர் பேச மாட்டாங்க, சில பேர்லாம். என்ன காரணம் அதுக்கு? அதாவது குழந்தைங்க வந்து யூஸ்வலாக நம்மளுமே வீட்டில் சில பேர்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன காரணம்னா அந்த குழந்தைங்க துருன்னு இருப்பாங்க, எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக செல்ஃபோன் கொடுத்துறது, சாப்பாடு கொடுத்துறது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம பண்ணுறோம். பட் வந்து அது ஹெல்தி கிடையாது. இன்ஃபேக்ட் நிலா சோறு ஊட்டினாங்களே அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. தூரமாக பார்க்க வச்சு சாப்பாடு ஊட்டினாங்களே அதுதான் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ செல்ஃபோன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்க அடிக்ட் ஆகிட்டு அது லாங் டேர்மில் வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். சரிங்களா? அண்ட் இதில் வந்து சில ஸ்கேரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே ரெட்டினாவை டேமேஜ் பண்ணுது அப்படி இப்படின்னு. அதெல்லாம் உண்மை கிடையாது. அது சும்மா ஒரு பயன்படுத்துறதுக்காக உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் ஆனால் செல்ஃபோன்னால பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம தடுக்கிறதுக்கு செல்ஃபோனை அவாய்ட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எதெல்லாம் கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், நம்ம இந்த மீன் சாப்பிட்டனால அதெல்லாம் சொல்லுவோம். கெட்டதுன்னு ஏதாவது இருக்கா? அதாவது இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு கண்ணுக்கு கெடுதி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? எதுவும் யோசிச்சதே இல்லை. இல்லை, ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா இதாகிடும் அந்த மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி கேட்குற ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கா கண்களுக்கு? இப்போ வந்து நம்ம சுகரி ப்ராடக்ட்ஸ், அதாவது ஜென்ரலாகவே நம்மளுக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போதே நம்மளுக்கே தெரியும் ஒரு பேலன்ஸ் டயட்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி தருவாங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுட்டு ஏற நான்வெஜ்ஜோ இல்லைனா ஜங்கோ ரொம்ப ரொம்ப கம்மியாகவோ இல்லை எடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜென்ரலாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அது கண்ணுக்கு மட்டும் இல்லை ஹெல்த்துக்குமே நல்லது. ஸோ இப்போ சுகர்னால கண்ணு பாதிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரதுனால சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது அவசியம். கொலஸ்ட்ரால்னாலையும் கண்ணு பாதிக்கும், பிபினாலையும் கண்ணு பாதிக்கும். ஸோ எல்லாமே கண்ணோட ரிலேட்டட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். லைக் சுகரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கூடாது, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுத்துக்கூடாது, சால்ட் அதிகமாக எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள், ரிஃபைன் சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போய் வாங்கி சாப்பிட்ற பர்கர், பீட்சா, ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பட் என்னென்னா நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை. கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ.